உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுய இன்பம் பற்றிய ஏராளமான கருத்துக்கள் இப்போ இல்லை, மனிதன் சிந்தனை வளர்ந்ததுலேருந்து இருக்கு. ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, சுய இன்பம் ரொம்ப பண்ணுறதுனால பைத்தியம் பிடிச்சிரும், நரம்புகள் பாதிக்கும், குழந்தையின்மை வந்துடும், நிறைய நினைச்சாங்க. நவீன மருத்துவத்திலையும் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. டிசாட் அப்படிதான் நினைச்சாரு. டிசாட் அப்படிதான் நினைச்சாரு. சுய இன்பம் என்பது ஆபத்தானது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ பயன்படுத்துகிற கெலாக் ஒரு கட்டத்தில் சுய இன்பத்தை நிறுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உத்தி. அந்த கெலாக் சாப்பிட்டா ஆள் பலகீனமாயிருவாங்க, சுய இன்பம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்டி மாஸ்டர்பேட்டரி டிவைஸ்ன்னு ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இருந்தது. ஒரு பெரிய பெல்ட் மாதிரி இருக்கும், அதை போட்டு பூட்டி வச்சுருவாங்க. போட்டு அவங்களால சுய இன்பம் பண்ண முடியாது, செக்ஸும் பண்ண முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்தது. அப்போதான் செக்ஸும் சுய இன்பமும் சமமானது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. செக்ஸ் நீங்கள் இன்னொரு பெண்ணோட இல்லை ஒரு ஆணோட பண்ணுறீங்க. சுய இன்பம் என்பது நீங்கள் உங்கள் உறுப்புகளை தூண்டிக்கொண்டு சுய இன்பம் பண்ணுறீங்க. மனிதன் மட்டுமல்ல, 2000 மிருகங்கள் சுய இன்பம் பண்ணுது. பல்வேறு மிருகங்கள், யானை போல மிருகங்கள்லாம் கூட உறுப்புகளை தூண்டும், அதனுடைய உறுப்புகளை. பல்வேறு மிருகங்கள் அப்படி பண்ணுது உலகம் முழுவதும். சரி, இந்த சுய இன்பம் மனிதர்களுக்கு ஆபத்தானதா? நிறைய பேர் அது ஆபத்தானதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சுய இன்பம் நல்லது அப்படின்றது தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சொல்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் நாம் 3ஆம் உலக நாடுகள் தான் இதை யாருக்கும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்காம, இதை தெரிஞ்சிக்காமல் விவாதிச்சுக்கிட்டே இருக்கோம். யூரோப், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் நிலைமை வேற. குழந்தைகள் ஒரு 13-14 வயதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஒருத்தரோட விரும்பி உறவு கொள்வது ரொம்ப இயல்பாக அங்கே இருக்கு. அப்படி உறவு கொள்ளும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, தேவையற்ற கர்ப்பம், தேவையற்ற பால்வினை நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. HIV வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அது மாறிடுச்சு. அது வரைக்கும் ஏதோ தேவையற்ற கர்ப்பம், தேவையற்ற பால்வினை நோய்கள்ன்ற லெவலில் இருந்தது. உயிர்கொல்லியான HIV ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்கும் வந்த உடனே கிளின்டன் நிர்வாகத்தில் இருந்த சர்ஜன் ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் சுயன்பம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க சுயன்பம் பண்ணாமல் செக்ஸில் தேவையில்லாமல் ஈடுபடுறதுனால ஏராளமான பிரச்சனைகள், பால்வினை நோய்கள் அதிகமாகிட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் பிரிட்டனில் மிகப்பெரிய ஆய்வு நடந்தது. எப்போதையும் விட, உலகத்தில் எப்போதையும் விட இப்போது பால்வினை நோய்கள், பர்டிகுலராக கொனோரியா, சிஃபிலிஸ் போன்ற நோய்கள் பிரிட்டனில் அதிகமாகிட்டு இருக்கு. அதுலேயும் சில ரேர் வெரைட்டி, அது மருந்துகளில் கட்டுப்படாத வெரைட்டிலாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு பல்வேறு ஆய்வுகள் வந்திருக்கு பிரிட்டனில். ஏன்னா நீங்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் செக்ஸ் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னா பெற்றோர்களோ மற்றவர்களோ யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது. அங்கே நிலைமை வேற, சுய இன்பம் மாதிரி அங்கே செக்ஸு. அப்போ அந்த நாடுகளுக்கெல்லாம் உலக சுகாதார வழிகாட்டுதல் நீங்கள் சுய இன்பம் பண்ணுங்க, செக்ஸ் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாவது செக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் செக்ஸே பண்ணாதீங்க, சுய இன்பமே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு மூட நம்பிக்கை, தவறு அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம், WHO, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் இன்னும் குழப்பத்தில் இருக்கோம். சுய இன்பம் சரியா தப்பான்னு. சுய இன்பம் ஒரு இயல்பானது. இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த குழப்பம் இருக்குது. சுய இன்பம் பண்ணுறதை பற்றிய தவறா சரியான்ற குழப்பம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். சுய இன்பம் என்பது இயல்பானது.
அதில் தவறு சரியில்லை. ஸோ 12 வயதில் அவங்க வயதுக்கு வந்துடுறாங்க, ஆணும் பெண்ணும். ஒரு 27 வயது வரை செக்ஸே இல்லாமல் ஏசெக்ஷுவலாக இருங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. அப்போது அதை சரி செய்வதற்கு, அந்த செக்ஸ் உணர்வுகளை அவங்க சரி பண்ணுறதுக்கு சுய இன்பம் தான் எளிமையான, தீங்கற்ற, சரியான வழி. சரி, இளைஞர்கள் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனவுடனே சுய இன்பம் ரொம்ப குறைஞ்சிரும், மனைவியோட செக்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 50-60 வயது ஆகும்போது செக்ஸ் உறவு கொஞ்சம் குறைஞ்சிரும். அது நீங்கள் ஒரு புத்தம் புதிய உறவாக அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த உறவு நீங்கள் 70-80 வயதுலேயும் டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் அது நிறைய பேர் கஷ்டம். அதை நான் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி செக்ஸை நீங்கள் பராமரிக்கணும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். நம்ம இந்த டெலிவிஷன் நிறைய பேசுகிற இந்த அப்போ இதில் பேசுகிற விஷயங்களை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். புதிய உத்திகள், புதிய பொசிஷன்ஸு, பல்வேறு விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமாக செக்ஸ் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா டல்லாக ஒரு ருட்டீனான விஷயமாயிடும். மறுபடியும் சுய இன்பம் என்பது நீங்கள் ஒரு செக்ஸ் படத்தை பார்த்துட்டு பண்ணும்போது அது ஒரு த்ரில்லிங், எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக செக்ஸையே நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும். பொசிஷன் மாற்றுறது, வேரியஸ் வெரைட்டிஸ் உள்ளே கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். அதோட சுய இன்பமும் சேர்த்து பண்ணலாம். இப்போ ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு 7-8 முறை செக்ஸ் தேவைப்படுது. இன்னொரு பார்ட்னருக்கு 2 முறை பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் இந்த சுய இன்பமெல்லாம் முக்கியத்துவம். நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிற பார்ட்னர் கொஞ்சம் சுய இன்பம் பண்ணிக்கோங்க. எப்போதும் உங்களுக்கு செக்ஸ் உணர்வு வரும்போதெல்லாம் உங்கள் மனைவிட்ட போக வேண்டியதில்லை, இல்லை கணவர்கிட்ட போக வேண்டியதில்லை. நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணிக்கலாம். மனைவிக்கு 2 முறை தான் உறவு வருதுன்னா அவங்க ஒரு பார்ட்னருக்கு 2 முறை தான் விருப்பம் இருக்குன்னா அவங்க சுய இன்பம் பண்ணாதீங்க. செக்ஸ் உணர்வு வரும்போதெல்லாம் செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சைடில் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. 2ன்றதை 3, 4ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவருக்கு 8ன்றதை ஒரு 4 குறைச்சலாம். 2 பேரும் ஒரு 4 தேதியை கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 4 நாள் வாரத்தில் பண்ணுறது. மீதம் 3 நாள் ரொம்ப அதிகமாக உணர்வு இருக்கிறவர்கள் சுய இன்பம் பண்ணிக்கலாம். கம்மியாக உணர்வு இருக்கவங்க சுய இன்பம் பண்ணக்கூடாது. ஏன்னா சுய இன்பம் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்ஸ் உணர்வு குறைஞ்சிடும். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் கணவர் மனைவி இங்கே இருக்காங்க, இல்லை 2 பேரும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் சுய இன்பம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் தேவையற்று இப்போ போய் நம்ம நிறைய இளைஞர்களை பார்க்குறோம். வெளியே போய் செக்ஸ் வச்சுக்கிறாங்க, மசாஜ் பார்லர், அதே மாதிரி செக்ஸ் டூரிசம். இந்தியாவில் கோவா, தாய்லாந்து, இந்த மாதிரி நிறைய செக்ஸ் டூரிசம், நிறைய சென்டர்ஸ் உலகம் முழுவதுமே வந்துடுச்சு. அது மாதிரி போகிறதுக்கு பதிலாக சுய இன்பம் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நோயும் வராது, உங்களுக்கு ஆபத்து இல்லாதது. வேறு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுய இன்பம் ஒரு 20 நன்மைகளை கொண்டது. செக்ஸில் என்னென்னலாம் நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் சுய இன்பத்தில் இருக்குது. அதை விட ஒரு வித்தியாசமான நன்மை என்னென்னா, சுய இன்பம் பண்ணும்போது நீங்கள் யாரையும் திருப்தி பண்ண வேண்டாம். செக்ஸ் பண்ணும்போது உங்கள் பார்ட்னரை நீங்கள் திருப்தி பண்ணணும். அவங்கள உச்சகண்டம் கொண்டு வரணும். அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் முக்கியம். சுய இன்பத்தில் அதெல்லாம் இல்லை. நீங்கள் யாரையும் திருப்தி பண்ண வேண்டியதில்லை. உங்கள் உச்சகட்டம் வந்தவுடனே நிறுத்திக்கலாம். அது ஒரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரையும் நீங்கள் திருப்தி பண்ண வேண்டாம். அடுத்து என்னென்னா 20 நன்மைகள் இருக்குது. இப்போ வேர்ல்டு ரிசர்ச், யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜி, ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய ரிசல்ட் போட்டிருக்காங்க. 1934 பேரில் பண்ண ஆய்வுகள். ரெகுலராக மாதத்துக்கு 21 முறை நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை விந்து தூக்கத்தில் வர்றது எல்லாத்தையும் கம்பைண்டாக பண்ணி விந்து வெளியேற்றுனீங்கன்னா கிட்டத்தட்ட பெருமளவுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதை குறைக்கிறது. ரெகுலராக நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது 50% குறையுது, டிப்ரெஷன் குறையுது, கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகுது, தற்கொலை எண்ணங்கள் குறையுது, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, உடல் இளமையாக இருக்குது. இந்த உடல் இளமையாக இருக்கிறதுன்றதுலாம் நிரூபிக்கப்பட்ட விஷயம்.
இதெல்லாம் வந்து நம்ம தோராயமாக சொல்ல, எந்த ஆய்வு எங்கே பண்ணாங்க, எத்தனை பேரை வச்சு பண்ணாங்க, இதெல்லாம் ஆய்வுகளோட இருக்கு. பல நேரங்களில் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இதை சொல்லியிருக்கோம். ஆய்வுகள் எங்கே பண்ணுது, அதை வச்சு பேசணும். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசணும். ரொம்ப அற்புதமான ஆய்வுகள் இருக்குது. உலக சுகாதார நிறுவனமே அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப்லேயே அது இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணாலே நிறைய பேர் அதை எடுக்க முடியும். அப்போ சுய இன்பம் வந்து நல்லது ஆணுக்கும் பெண்ணுக்கும். இதில் வந்து ஆண் பெண் வித்தியாசமெல்லாம் இல்லை. பெண்ணுக்கு இதில் ஏதாவது தீமையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, சுய இன்பங்களில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, ஒன்றே ஒன்று, தப்பான விஷயங்களை எதையும் பண்ணிடாதீங்க. இங்கே நாங்கள் என்ன வினோதமாக 2-3 கேஸ் பார்த்துருக்கோம். ஒரு கேஸில் வந்து ஒருத்தர் வந்து பிளாஸ்டிக் டியூப் இருக்குது இவ்வளோ பெருசு, ஆணுறுப்புல சிறுநீர் வர்ற பாதையில் சொருகி ஆணுறுப்பு விரைப்பாக இருக்கும். அப்புறம் சுய இன்பம் பண்ணுறது. அவரால் எடுக்க முடியல. அதை ஒரு 4-5 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரால் உள்ளே போன டியூப்பை எடுக்க முடியல. அப்புறம் இங்கே வந்த பிறகு நாங்களும் தியேட்டருக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம். கொண்டு எடுக்க முடியாதோன்னு நினச்சோம். ஆனால் ட்ரை பண்ணால் வந்துருச்சு. அந்த பெரிய பிளாஸ்டிக் அது வந்து இதெல்லாம் ஆபத்தானது. உள்ளே போய் அந்த யூரின் வர பாதையை டேமேஜ் பண்ணிடும். இன்னொருத்தர் வயசானவர் என்ன பண்ணார்னா, அவர் வைத்திருந்த மோதிரத்தை வந்து ஆணுறுப்பின் அடிப்பகுதியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா தூண்டி விட்டார். தூண்டி விட்ட உடனே ஆணுறுப்பு பெருசாகிடுச்சு. இப்போ மோதிரம் அங்கே நிற்கிது. ஆணுறுப்பு சின்னதே ஆகாது. இந்த ரத்தம் வெளியே எங்கேயும் போக முடியாது. 2-3 நாள் ஆன உடனே பயந்து போய் அப்புறம் வந்தார். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ஆணுறுப்பு, மோதிரம் சின்ன மோதிரம். அப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் கட் பண்ணி அதை எடுத்தோம். தியேட்டரில் வச்சு அந்த மோதிரத்தை கட் பண்ணி எடுத்து ஆணுறுப்பை சரி செய்தோம். இந்த மாதிரி நிறைய அபூர்வமான கேசஸ் நிறைய வந்திருக்கு. சிறு வயது பசங்க வந்து கம்பியை ஆணுறுப்புக்குள்ளே விடுறது, அந்த சிறுநீர் துவாரத்தில். பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரும், நீங்கள் வந்து உடையக்கூடிய பொருட்களை வச்சு சுய இன்பம் பண்ணுறீங்க, காய்கறிகள் அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துகிறீங்க, கிளாஸ் டியூப்ஸ் பயன்படுத்துகிறீங்க, இதெல்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்கறிகள் வந்து கட்டாயிட்டு பெண்ணுறுப்புல மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சியாக டாக்டர்கிட்ட வந்து நடுராத்திரியில் வந்து ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் சுய இன்பம் பண்ணுறது இயல்பானது தான். ஆனால் ஆபத்தான பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள் எதையும் பயன்படுத்தாதீங்க. செக்ஸ் டாய்ஸ் யாராவது நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, ஒருத்தர் பயன்படுத்துகிற டாய்ஸை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணணும்னா ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதன் மூலம் நோய்கள் பரவலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கே தவிர சுய இன்பம் வந்து ஆபத்து இல்லாதது. அது எப்போ பிரச்சனைன்னா, சுய இன்பம் பண்ணி அதை பற்றி ஒரு குற்ற உணர்வு டெவலப் பண்ணிக்கிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, இது சுய இன்பம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க. அதுலேருந்து வெளியவும் வர முடியாது, அது நார்மலி ஏற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போகவும் முடியாது. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இதை பற்றி ஒரு புரியாத குழப்பம் இருக்கிறனால. நீங்கள் யார்கிட்ட பேச முடியும்? ஒரு இளைஞனுக்கு இதை பற்றி கேள்வி கேட்கணும், யார்கிட்ட கேட்க முடியும்? பெற்றோர்கிட்ட கேட்க முடியாது, அப்பா அம்மாட்ட கேட்குறது. நம்ம அப்பா அம்மாக்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் பேசினா கோபமாயிருவாங்க. நம்ம வாத்தியார்கிட்ட இதை கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். யாராவது ஆசிரியர்கிட்ட போய், சார் நான் சுய இன்பம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவர் டென்ஷன், அவருக்கே தெரியாது, பிரச்சனைகள் இருக்குது, அவருடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அவமரியாதையாக எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னும் பாட புத்தகங்களை வச்சுக்கிட்டு கையில் பிரம்புகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எந்த லெவல்லையும் நம்ம யாருக்கிட்டையும் ஒரு திறந்த மனதோட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் எப்போதும் நமக்கு இல்லை. அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு கொடுக்கணும். நம்ம இப்போ சுய இன்பம் என்பது ஒரு ஆரோக்கியமான இயல்பான விஷயம். பல நேரங்களில் நல்லது கூட. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, போய் ஒரு விலை மாதர்கிட்ட போய் செக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சுய இன்பம் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் அது ஒரு பாதுகாப்பு கவசமும் கூட. அதனால கேன்சர் வராமல் இருக்கும். பாரதியார் சொன்ன மாதிரி சாகாமல் இருத்தல் கூடும். அது எப்படி பாரதியார் சொன்னார்னு தெரில, அவர் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் அப்படின்னு எப்படி எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி பாரதியார் எப்படி எழுதினாருன்னு. ஏன்னா இது ஒரு கவிஞனுக்கு இந்த ஆராய்ச்சி வந்தது பெரிய விஷயம். சாதாரணமாக இருக்குது அந்த வரிகள்.
காதல்ன்றது செக்ஸு. காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும். இப்போ நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்நாள் வந்து 4.5 வருஷம் அதிகமாகும். சுய இன்பத்திற்கும் அதே தான். சுய இன்பத்திற்கும் செக்ஸுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஸோ சுய இன்பம் பண்ணாலும் நீங்கள் சாகாமல் இருத்தல் கூடும். அதனால் சுய இன்பம் வந்து நல்லது தான். நமக்கு பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னாங்க, நீங்கள் எம்ஜிஆர் படத்தில் காதலிச்சு, இல்லை நம்ம விஜய் காதலிச்சு அடித்து தூக்கிட்டு போகிறாரு மனே இப்போ காதலியை அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அதை பற்றி பேசினா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுவோம். அதையும் பாரதியார் சொல்கிறாரு, நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நமக்கெல்லாம் சந்தோஷம். ஆனால் நமக்கு வீட்டோரில் கிணத்தோரத்தில் காதல்னா நமக்கெல்லாம் அதில் வெறுப்பு. அப்போது நமக்குன்னா நம்ம வீட்டு பெண்ணை யாராவது கூட்டு போயிடுவான் அப்படின்ற பயம் நமக்கு இருக்குது. நம்ம வீட்டு பையன் சுய இன்பம் பண்ணுறதுன்றதை பற்றி நமக்கு ஒரு பதட்டம் இருக்குது. நம்ம விஞ்ஞானத்தை குழப்பமாக இருக்குது நமக்கு. ஏன்னா வெளியே நடக்கும்போது அதை பற்றி காதல் இப்போ படங்கள் நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு எல்லா படமும். ஆனால் நம்ம வீட்டில் காதல்னா ஆணவ கொலை அது இது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எங்கே சிக்கல் இருக்குது? நமக்கு விஞ்ஞானமான புரிதல் இல்லை விஷயங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் சுய இன்பம் பண்ணி கெட்டுருவான்னு நம்ம பெற்றோர்கள் பயப்படுறாங்க. குழந்தைகளுக்கு அதை பற்றிய புரிதல் இல்லை. அப்போது ஒரு விதமான குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதை எல்லாம் நம்ம நீக்கி ஒரு விஞ்ஞானமான புரிதல் நமக்கு வேணும், அவ்வளோதான். சுய இன்பம் நல்லது, இந்த கரை நல்லதுன்ற மாதிரி சுய இன்பம் நல்லது.